ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பெரியாரிய சிந்தனையாளர், செயற்பாட்டாளர் ஓவியா அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா. இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக, பாஜக, ஏடிஎம்கே கூட்டணி, இந்த மாதிரி அரசியல் இஷ்யூ விவாதங்கள் ஒரு பக்கம் போகட்டும். அதையெல்லாம் தாண்டி ரொம்ப நுட்பமான பிரச்சனை. திரைப்பட இயக்குனர், பேச்சாளர், ஒரு திராவிட இயக்க சமூக நீதி உணர்வாளர், தொடர்ச்சியாக ஒரு பெரியார் குறித்து, ஒரு சமூக நீதி குறித்து தொடர்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு ஆளுமை இயக்குனர் கருப்பழனியப்பன். உங்களுக்குலாம் நல்லா தெரியும். அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, வித்தியாசமான ஒரு குற்றச்சாட்டு. மோடி மீதோ பாஜக மீதோ அல்ல, தன்னுடைய சொந்த பெரியப்பா, தன்னுடைய அப்பாவுடைய அண்ணன். என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, நம்ம கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. 21 வருஷமா அவங்க காரைக்குடியில அவங்களுடைய நகரத்தார் சமுதாயத்துல இவரை சேர்த்துக்கிறதே இல்லையான்னு மீன்ஸ்னா, அவங்க வீடுகளில், அவங்க வீட்டில் நடக்கிற திருமணங்கள், கருமாதி நிகழ்வுகள், அவங்க கொண்டாடுகின்ற விழாக்கள், எதுலேயுமே கோவில் விழாக்கள், முக்கியமாக கோவிலேருந்து எதுலேயுமே இவங்கள சேர்த்துக்கிறதே இல்லையா. ஏன்னு கேட்டால், கருப்பழனியப்பன் இவங்க சமூகம் அல்லாத வேறொரு சமூகத்து பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணி அவர் நல்லா தான் இருக்கிறார். பொருளாதார அடிப்படையிலும் சமூக அளவிலும் அவர் ரொம்ப நல்ல உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறார். ஆனாலும் சொந்த ஊரில் சொந்தக்காரங்களால், சமூகத்தினரால் 21 வருஷமா அந்நியப்பட்டு இருக்கிறார். அதற்கு காரணம் அவங்களுடைய பெரியப்பா பழக்கருப்பையா. இவரை ஜாதியை விட்டு தள்ளி வைங்க, அந்த நாட்டாம படத்தில் சொல்கிற மாதிரி யாரும் அண்ணன் தண்ணி புலவக்கூடாது, ஊரை விட்டு தள்ளி வைங்கன்னு அந்த கட்ட பஞ்சாயத்து மாதிரியான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வரையும் எந்த கோர்ட்டை விடவும் செல்வாக்கு மிக்க தீர்ப்பாக இன்னைக்கு இருந்து பாடுபடுது. எங்கள் அப்பா வயசானவர் கிராமத்தில் இருக்காரு, அவரை சொந்த பந்தம்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் நீங்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற காந்தியவாதி, ராஜாஜி பக்தர், காமராஜர் பக்தர், தேசிய சிந்தனையாளர் பழகருப்பையா தான் அப்படிங்கிற விமர்சனத்தை வேற யாரும் வைக்கல, சொந்த மகனே, அவருடைய தம்பி மகனே வச்சிருக்காரு. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் புரியல. இந்திய அரசியலமைப்பு சட்டம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இதையெல்லாம் விட இந்த சாதி சொல்கின்ற மறைமுக உத்தரவுகள் இந்த வலிமை வாய்ந்ததா இருக்கா? ஏன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது? இப்போ குடும்ப வன்கொடுமை வழக்குலையும் இவருக்கு நான் பாதிக்கப்பட்டேங்கிறாரு. டொமஸ்டிக் வயலன்ஸ்லையும் இது வராது, குடும்ப வன்கொடுமையிலையும் இவர் வராது. பெண் என்பதால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது, இவர் பெண்ணும் கிடையாது. இல்லை பிசிஆர் ஆக்ட் மாதிரி போருங்க, சாதியை சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இவர் தலித்தும் கிடையாது. ஸோ எந்த சட்டங்களும் இப்போ இவருக்கு பாதுகாப்பாக இல்லை. பாதுகாப்பாக மீன்ஸ் சட்டம் அப்படிப்பட்டதா இல்லை. ஆனால் இவர் நான் அந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு ஒதுக்குதலோ, ஒடுக்கப்பட்டவருக்கு எப்படி ஒரு ஒதுக்குதலோ, குடும்ப வன்கொடுமை சட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி ஒதுக்குதலுக்கு நானும் உள்ளாகி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப நுட்பமான பிரச்சனை ஜீவா. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, இந்திய நீதிமன்றம், அரசியல் சட்டம், இதையெல்லாம் விட வலுவானதா இந்த சாதி அமைப்புன்னு ஒன்று கேட்டீங்க. அப்புறம் எந்த சட்டத்தின் கீழ் இது குற்றமாக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும். இந்திய அரசியல் சட்டத்தின்படி தீண்டாமை தான் குற்றமே ஒழிய சாதி அல்ல. சட்டமே சாதியை பாதுகாக்குது. அப்ப அதனாலதான் பெரியார் சட்டத்தை கொளுத்தினார். ஏன்னா சாதி என்பது எதுக்குள்ள வந்துரும்னா 2 தலைப்புகளுக்குள்ளார வந்துடும். ஒன்று மத உரிமைங்கிற தலைப்புல வந்துடும், இன்னொன்று பழக்க வழக்கம்ங்கிற தலைப்புல வந்துடும், கஸ்டமரி பிஹேவியர்ஸ். இந்த 2 பாதுகாப்பு அரண்கள் சட்டபூர்வமாகவே சாதிக்கு இருக்கு. இப்போ இவர் வைக்கிற குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு ரொம்ப பன்முகத்தன்மை வாய்ந்தது. இந்த குற்றச்சாட்டை ரொம்ப பல்வேறு முனைகள்ல இருந்து நம்ம பார்க்கணும், பேசணும். உண்மையில ஒரு வகையில நான் அன்பு தோழர் கருப்பழனியப்பன் அவர்களுக்கு என்னுடைய மனதார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரச்சனை இருக்கு, இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அதை அவரு இந்த நவீன காலத்திலும் அது பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் போட்டு உடைச்சிருக்கிறாரு பாருங்க. இந்த சாதிய சமூகம்ங்கிறது எப்படி இருக்கு, இன்னைக்கும் அது கட்டுக்கோப்போட இருக்குங்கிற விஷயத்த அவரு சொல்லி இருக்கிறதுக்காக ஒரு பொது வெளிக்கு, விவாத மேடைக்கு அவர் அந்த பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்காரு இல்லையா, அதற்காக நான் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த விஷயத்த நீங்க பாருங்க, அவரு நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த சமூகத்தை விட்டு வெளியே வாழ்வதற்கான எல்லா வசதிகளும் இங்க கிடைச்சிருச்சு. ஆமா, அவர் இப்போ முன்னாடி காலம் மாதிரி இல்லை. இதுவே நீங்க இப்போ உதாரணமா நம்ம குடும்பத்தையே நம்ம எடுத்துக்கிறலாம். தாத்தா பாட்டி காலத்துல இருந்து பார்த்தா அன்னைக்கு இதே ஒடுக்குமுறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, கடைகள்ல போய் ஜாமான் வாங்க முடியாது. அந்த ஊர்ல கடைகள்ல போய் ஜாமான் வாங்க முடியாது.
அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்ப நிகழ்வுகளுக்கு அழைக்காமல் தவிர்ப்பது, இல்லைன்னா அழைச்சிட்டு கூட என்னன்னு கேட்டா அந்த சம்பந்தப்பட்ட நபரை வெளியே நிறுத்துறது, அவங்க சாதி அல்லாத நபரை வெளியே நிறுத்துறது, இல்லைன்னா அவங்கள அவமரியாதை பண்றது, இப்படி பல்வேறு விஷயங்கள். இப்போ என்னுடைய பாட்டியே வந்து இதே மாதிரியான சூழல் தான் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும். அப்ப பாட்டியை வந்து ஒரு கல்யாண வீட்டுல கூப்பிட்டுட்டு, தாத்தா அப்பெல்லாம் வந்து ஆண்களுடைய பந்தி பெண்களுடைய பந்தின்னு இருக்கும். இப்ப மாதிரி குடும்பமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற கல்யாண பந்தி எல்லாம் அப்படி இருக்காது. அப்ப தாத்தா ஆண்கள் சாப்பிட்ற பந்திக்கு போன பிறகு பாட்டியை வந்து மாட்டுக்கொட்டைகளை உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. ஆமா, தங்களுடைய சமூகம் அல்ல இந்த பெண் வந்து, தங்களுடைய சமூகம் அல்ல, தங்களுடைய சமூகத்தை விட கீழான அந்த படிநிலையில் கீழாக உள்ள சமூகம் அப்படிங்கிறத ஒட்டி. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள், அப்புறம் வந்து பேசுறதுன்னு ஆரம்பிச்ச பிறகு கூட வர்றது, அந்த முன் வராண்டால உட்காந்துக்கிறது, ஆனா தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, அந்த வீட்டுல வந்து கை நினைக்க மாட்டாங்க. இப்படி படிப்படியாக உள்ள பல்வேறு நிலைகள் இருக்குது. இப்ப கருப்பழனியப்பன் அவர்கள் சொல்ற இந்த சமூகத்திலேயே ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதான் நிலைமை, 60-70 வருஷங்களுக்கு முன்னாடி இதான் நிலைமை. ஆனா இன்னைக்கு அவங்க வளர்ந்த விகிதத்தை பார்க்கும்போது அது வந்து நத்த ஊறுற மாதிரி இருக்கு. இந்நேரம் இது வந்து ஒரு சில சமூகங்கள்ல ஓரளவு வந்து உடஞ்சிருச்சு. ஆனா எனக்கு வந்து நல்லா நினைவு இருக்கு, 2010 வாக்குல இருக்கும்னு நினைக்கிறேன். இவரு பழக்கருப்பையா அவர்கள் வந்து அவங்களுடைய சாதி மாநாடு ஒண்ணுல பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2010களுக்கு பிறகு வெளிப்படையாக ஒரு சாதியை ஆதரித்த பேச்சுகள்ல ஒரு முதலாவது சுற்று பேச்சுன்னு நான் அதை நினைவு கூறுறேன். பழகருப்பையா அவர்கள் தன்னுடைய சாதி மாநாட்டுல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இது வந்து ஒரு தனிப்பட்ட ரத்தம், இந்த சாதிக்கு என்று தனி ரத்தம் இருக்கு, தனி ரத்தம் இருக்கு, இது வந்து மற்ற சாதியோட எந்த காரணம் கொண்டும் கலந்துடக்கூடாது, மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பா இருக்கு, கலந்துடக்கூடாது, ஏன்னா இவங்களுக்குன்னு தனி பண்புகள் இருக்கு, அறம் இருக்கு அப்படின்லாம் வந்து பேசி இப்போ வரையுமே அவங்க அதான் சொல்றாங்க, எங்களுக்குன்னு தனி பக்தி இருக்கு, அற உணர்வு இருக்கு, அதையும் சேர்த்துக்கிறாங்க. எங்க சமூகத்துக்கு இருக்க ஒரு அற உணர்வு, கொடைத்தன்மை, எங்க நகரத்தார் சமுதாயம் மற்ற சமூகத்தோட அதிகமா இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடை செஞ்சிருக்கிறாங்க, பல்கலைக்கழகம், இதையெல்லாம் சொல்லி நாங்கள் தனியானவர்கள் தூய்மையானவர்கள்ங்கிறாங்க. அதான் அப்படி நிறுவுறதுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதை வந்து அந்த ஒரு இந்த சாதியை தூக்கி பிடிக்கிற இந்த இப்ப நாம வாழ்ற இந்த பீரியட்ல ஒரு பெரியார் இயக்கத்தினுடைய ஒரு பெரிய தாக்கத்துக்கு பிறகு சாதியை வெளிப்படையாக ஆதரிக்கின்ற ஒரு முதல் சுற்று பேச்சை நடத்தியவர் பழக்கருப்பையா அப்படிங்கிறது என்னுடைய நினைவு. அதை எதிர்த்து நான்லாம் கூட வந்து எழுதினேன். நம்முடைய தோழர் சுபவி அவர்களே அப்ப வந்து இதழ்ல தான் நான் எழுதினேன், கரைஞ்சிட்டேங்கிற இதழ்ல தான் இதை எதிர்த்து எழுதினேன். இப்ப இது நடந்தே இப்ப கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆக போகுது. ஆனா அதற்கு பிறகு இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதுங்கிறப்ப இவர்கள் மாற தயாராகவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதனுடைய இன்னொரு பக்கம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, கருப்பழனியப்பனுக்கு ஏன் இப்படி ஒரு தேவை வருது? ஏன்னா 21 வருஷமா ஒதுக்குறாங்கன்னு இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அந்த பாயிண்ட சொல்றாங்கன்னா இது வரைக்கும் அவர் மனசுல அந்த ஒரு தாக்கம் இருக்கு, அந்த வலி இருக்கு இன்னும். அதைத்தான் அவர் சொல்றாரு. அதே மாதிரி அவங்க அப்பா இன்னும் கிராமத்துல வாழ்றாரு. இப்ப நீங்க கேட்கலாம், இவர் பெரிய பணக்காரரு, இவர் ஏன் அப்பாவை கூட வச்சுக்கலன்னு கேட்கலாம். கேள்வி யார் வேணாலும் ஈஸியா கேட்கலாம். அதாவது ஒரு மனிதனை பார்த்து கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, ஆனா அந்த மனிதனாக வாழ்வது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு சாத்தியம் இல்லை. ஒரு கிராமத்து சூழல்ல மண்ணுல காலூன்றி வாழ்ந்த ஒரு மனிதர்களால அவ்வளவு சீக்கிரம்லாம் இடம்பெயர்ந்து வர முடியாது. இவர் வந்து பெரிய மாட மாளிகையே அப்பாவுக்கு கட்டி தரலாம், ஆனா அந்த ஊரை, அந்த மக்களை, அந்த காத்த கருப்பழனியப்பனால வந்து அவங்க அப்பாவுக்கு தர முடியுமான்னா தர முடியாது. அந்த மனிதருக்கு அந்த மண் தான் வேணும். ஆனா அந்த மண்ணில வேற யாரும் இருக்க முடியாது. இப்ப இவருக்கு சினிமாவில இவர் 1000 பேரை இவர் சம்பாதிச்சிருக்கலாம், அரசு எல்லாம் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா அவங்கெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தேவையில்லை. அதுதான் பிரச்சனை. அவங்க அப்பாவுக்கு அவங்க ஊர் மக்கள் வேணும். அப்ப இப்ப அந்த ஊர் மக்களை ஒரு சக்தி தடுக்குது. மனிதன் இயல்பா வந்து அப்படி இருப்பானா இருக்க மாட்டான். இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப பழக்கருப்பையா அப்படி இருப்பார்,
நான் வந்து உன் மூஞ்சியை பார்க்க மாட்டேன். ஆனா இங்க அவர் அப்படி இருக்கிறது அல்ல. கருப்பழனியப்பனுடைய குற்றச்சாட்டு. அவர் இருந்தா இருந்துட்டு போகட்டும். அந்த மனிதருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில அது அவர் உரிமைன்னு கூட வச்சுக்குவோமே. எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்ற உரிமை அவருக்கு இருக்கு. நம்ம அதுல தலையிட வேண்டாம். ஆனா அந்த ஊரை கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்கு பாருங்க. யாருமே வந்து நீ பேசக்கூடாது. உன் வீட்டுல யார் வீட்டுல என்ன நடந்தாலும் வந்து நீ கூப்பிடக்கூடாது. அப்படிங்கிற ஒதுக்குதல் இருக்குல்ல, இந்த ஒதுக்குதலை அவர் நிகழ்த்துறாருங்கிறது தான். அப்பா வந்து இப்ப அப்பாவுடைய ஒரு வயோதிகத்துல அவர் வந்து ஒரு ஆற்றாமையோடையே இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கேங்கிறது தான் கருப்பழனியப்பனை வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இல்லையா? இல்லைன்னா ஒரு பகுத்தறிவு சிந்தனைக்கு ஆட்பட்டு விட்ட கருப்பழனியப்பன் வந்து மறுபடியும் வந்து ஏன் என்னைய உங்க சாதியில சேர்த்துக்கிறலேன்னு கேட்கிறாருங்கிறதாக இதை புரிந்து கொள்ள. அவர் அப்படி கேட்கல. ஐயா நானும் அந்த சாதி ரத்தம் தான் அப்படி அவர் கேட்கல. அவர் அப்படி கேட்கல. இந்த சமூக ஒதுக்குதல் உள்ள பின்னாடி உள்ள வழியை சொல்றாரு. சமூக ஒதுக்குதல்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இது நம்முடைய சட்ட புத்தகத்துல ஏன் ஒரு குற்றமாகவே பதிவு செய்யப்பட முடியல? அந்த கேள்வியை கேட்குறீங்க நீங்க? ஆமா, இப்ப நான் கேட்கிறேன். இப்ப கருப்பழனியப்பன் இந்த கேள்வியை வச்சிருக்கிறாருல, இவர் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. இதனால வந்து இப்ப இது வந்து ஒரு மீடியா டாக் ஆகுது. இப்ப எல்லாரும் வந்து பேசுறாங்க. இப்ப பழகற்பையா அவர்களுக்கு வந்து இப்ப ஒரு நெருக்கடி வருது. அவருடைய சமூகத்தை தாண்டி ஒரு சமூகம் இருக்கு அவருக்கு. அதுதான் பெரிய சமூகம். அதுதான் பெரிய சமூகம். இதுல ஆமா, இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, அவர் அந்த பேச்சு பேசினார் இல்லையா? அப்ப நாங்கெல்லாம் அந்த கட்டுரை எழுதும் போது கூட நான் கேட்ட கேள்வி என்னன்னா, எல்லாம் சரி ஐயா, நீங்க வந்து உங்க சாதி மக்கள் உயர்வானவங்கன்னு நீங்க சொல்றீங்க, சரி இருக்கட்டும். அப்படின்னா உங்க சாதி மக்கள் ஓட்டு மட்டும் போதும்னு நீங்க சொல்லணும்ல. எனக்கு வந்து என் சாதிக்காரங்க ஓட்டு போட்டா போதும்பா, வேற யாரும் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்து அவ்வளவு உயர்ந்தவங்க இல்லையே. உங்க சமூகத்து மக்கள் மட்டும் மட்டும்தானே உயர்ந்தவங்க அப்படின்னு நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். இப்ப அந்த கேள்வியோட அந்த தத்துவத்தோட தொடர்புபடுத்தி இன்னொரு விஷயத்துக்கு வந்தோம்னா, இப்ப கருப்பழனியப்பன் பொது வெளியில இப்படி ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கும் போது இப்ப பழகருப்பையா அவர்களுக்கு வந்து என்ன ஒரு நெருக்குதல் நேரும்னா, அவங்க சாதியை விட மெஜாரிட்டியா உள்ள வெளி சமூகம் இருக்கு பாருங்க, அது வந்து இப்ப இவரை வந்து தாழ்வாக பார்க்கும். என்ன மனுஷன் இவரு, ஏன் வந்து ஒரு குடும்பத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இதுல வந்து மக்கள் ஒரு ஆறுதல் சொல்லும் போது சொல்ற வார்த்தையே, இருமா கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க, நீ அழுகாத, சங்கடப்படாத, எல்லாம் சரியா போகும், ஒரு பிள்ளைகளை பிறந்து ஒரு 4-5 வருஷத்துல நீயும் போவ, அவங்களுக்கும் கோபம்லாம் தணிஞ்சிருமா. இது வந்து உலக வழக்கு இல்லையா? அப்ப 20 வருஷமா பிடிவாதமா ஒரு விஷயத்த வந்து வச்சுக்கிட்டு ஊர்க்காரங்களை தன்னுடைய இப்ப சாதிங்கிற அமைப்பை பற்றி இன்னொரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். சாதிங்கிறது ஒரு பொருளாதார உறவு. அப்புறம் சாதிங்கிறது எப்படி பிற சாதியாருக்கு ஒரு சாதி எதிரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தன்னுடைய அண்டை சாதி இருக்குல்ல, ஆனா இந்து மதம் எப்படி வச்சிருக்குன்னா, ஒரு சாதிக்கு கீழே இன்னொரு சாதி, அதுக்கு அப்படி வச்சிருக்கு. எந்த சாதி எதுக்கும் இது கிடையாது. உங்க தாத்தா இன்னொரு சமூகத்துக்கு இது பண்ணிட்டாலே அவங்களுக்கு அது தப்பான இழிவானதுதான். நம்ம சாதியை திருமணமே பண்ணக்கூடாது. நான் சொல்ல வர்றது, அப்படி இருந்தாலும் எல்லா சமூகங்களும் அண்டை சமூகங்களை எதிரியா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்து அவங்கள ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சாதிய ஒடுக்குமுறை, அதாவது ஒரு சாதி இன்னொரு சாதியை ஒடுக்குவதுங்கிற தளத்துல மட்டும்தான் கடந்த 20-30 ஆண்டுகளாக நம்ம சாதி ஒழிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு மடை மாத்திட்டோம் நம்ம. ஆனா வெறும் ஒடுக்குமுறை மட்டுமே சாதி இல்லை, அண்டை சாதியை ஒடுக்குவது மட்டுமே சாதி இல்லை. அந்த சாதிக்குள் வறிய மக்களையும் பெண்களையும் அந்த சாதி ஒடுக்குது. இதுதான் சாதியினுடைய முதன்மையான கூறு. சாதி அமைப்பு சொந்த சாதி பெண்களையும் எளியவர்களையும் ஒடுக்குவது. நீங்க இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் சாதி ஒழிப்பை சரியான தளத்துல நம்ம எதிர்கொள்ள முடியும். அதனாலதான் நாங்கெல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றோம், சாதி ஒழிப்பு என்பதை உன்னுடைய சொந்த சாதியை எதிர்ப்பதில் இருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சாதியும் அந்த சாதி மக்களுக்கு முதலில் எதிரானது. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இதுதான் நமக்கு பாதுகாப்பானதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க.
அதான் என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம சாதி சனம் தானப்பா நமக்கு வரும். அந்த ஒரு புள்ளியில வச்சு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு புள்ளி பல சமயங்களில் உண்மையாக இருக்குது. ஆனால் அதை விட அதிகமாக அந்த சாதி மக்களை ஒடுக்குது, அவமானப்படுத்துது, இழிவுபடுத்துதுங்கிற உண்மைய நாம வெளிக்கொண்டு வர்றதே இல்லை. சாதிய மோதல்கள்ல இருந்து மட்டும்தான் நம்ம சாதியை பார்க்கிறோம். சாதிக்குள்ளார இருக்கக்கூடிய மக்கள், அந்த சாதிக்குள்ளார இருக்கிற பெண்களை அது எப்படி நடத்துது, அது ஒவ்வொரு சாதியும் தன் சாதி பெண்களை எப்படி நடத்துது, தன் சாதி ஏழை மக்களை எப்படி நடத்துது, இந்த அரசியலை நம்ம பேசுறதே இல்லை. அந்த அரசியலை பேச வைப்பதற்கான ஒரு தூண்டுகோலா தான் நான் கருப்பழனியப்பன் அவர்களுடைய இந்த ஒரு ஸ்பீச்சை பார்க்கிறேன். நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சொந்த மகனுக்கு வழியை கொடுக்கின்ற ஒரு செயல். அப்புறம் இன்னொன்னு, சட்டபூர்வமாக நம்ம இதை யோசிக்கணும். ரெண்டு விஷயம் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த ஒதுக்குதல் இருக்குல்ல. இப்போ நீங்க பொதுவாக வச்சீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, இப்போ பாட்டி தாத்தா காலத்துல எல்லாம் கடையில போய் ஜாமான் வாங்க முடியாது, இந்த குடும்பத்துக்கு நீங்க விற்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வேற வழியே இல்லை, ஒன்னும் ஊரை விட்டு போகணும், இல்லைன்னா ஊரை விட்டு குடியவே தள்ளி வைப்பாங்க. நீ தள்ளி போய் தான் குடியிருக்கணும். அப்போ பொருளாதார பிரச்சனையே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடும். அந்த வீட்டுக்கு சோறு தண்ணி கிடைக்காது. இதுதான் சமூக விளக்கம் அப்படிங்கிறதோட உண்மையான ஒரு பொருள். இன்னைக்கு பொதுவா ஒரு சட்டம் இருக்கு. நீங்க இப்போ ஒரு கடை இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கடையில இவங்களுக்கு பொருள் வழங்கப்படாதுன்னு ஒரு போர்டு வைக்க முடியாது. சட்டப்படி தப்பு அது. ஏன்னு கேட்டா அந்த இடம் பொது இடம். அதை நீங்க புறக்கணிப்புக்கான ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. ஆனா அதை மீறி ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ்ல செய்யலாம், அது வேற விஷயம். ஆனா இப்ப இந்த ஒதுக்குதல் இருக்குல்ல, ஒருவர் வெளிப்படையாக ஒரு குடும்பத்துக்கு பத்திரிகை வைக்க கூடாது, கூப்பிடக்கூடாது, புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது சட்டப்படியாக தவறு என்று சொல்லுவதற்கான ஒரு சட்ட பிரிவு நம்மகிட்ட இல்லை. இப்போ உதாரணமா நான் இன்னொரு பழக்கரிப்பியா மீது தீண்டாமை வழக்கோ சமூக ஒதுக்குதல் வழக்கோ போட முடியாது. சமூக ஒதுக்குதல்ங்கிறது குற்றமாக இல்லையே, அது சட்டத்தில் குற்றமாக இருக்கா? ஒருவேளை வழக்கறிஞர்கள் நான் பொது சட்டத்துல நிபுணர் கிடையாது, பிரிவு இருக்குன்னு சொன்னா நான் மகிழ்ச்சி. இப்ப அவர் கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்ல கூட நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். பொது சமூகத்தின் அழுத்தம் பழக்கருப்பையாவை பாதிக்குமே ஒழிய சட்ட வழியாக அது போய் செயல்படுமாங்கிறது எனக்கு கேள்விதான். ஏன்னு கேட்டா ஒதுக்குதலை குற்றமாக சட்டம் செய்யவில்லை. ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்து கோயில் திருவிழாவுக்கு நீங்க ஒரு பொது அழைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கும் கண்டிப்பா கொடுக்கணும் என்பதான ஒரு சட்டம் இல்லை. இப்போ நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு கூட்டம் போட்டீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு பங்கு வச்சிருக்கிற ஒரு ஷேர் ஹோல்டருக்கு கூட நீங்க கூட்டம் பற்றிய அறிக்கையை தர வேண்டும், நோட்டீஸ் தரணும். வரலாம் வருஷக்கணக்கா யாரும் வரவே போகவே மாட்டாங்க, ஆனாலும் நோட்டீஸ் அனுப்பணும். சரிங்களா? இந்த சட்டம் எதன் அடிப்படையில் இருக்கிறதோ அதே அடிப்படை சமூக தளத்திலும் இருக்கிறது, அதே தேவை. அப்போ ஒரு பொது நிகழ்வில், ஒரு தெருவுல ஒரு பொது நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா அந்த தெருவில் உள்ள அனைவருக்கும் அந்த அழைப்பு முறையாக தரப்பட வேண்டும். அல்லது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா அந்த நிகழ்வில் வரக்கூடாது என்று எந்த பிரிவினரையும் தடை செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு பொதுவான குடியுரிமை சட்டங்கள் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சாதி குற்றம் அப்படின்னு சட்டம் ஒத்துக்கொள்ளுமே ஆனால் இப்ப இதை எளிதாக குற்றமாக்கி விடலாம். குற்றம்ங்கிற தலைப்பு கீழே சட்டப்படி சாதி குற்றம் கிடையாது, சட்டப்படி சாதி தீண்டாமை மட்டும் தான் குற்றம், தீண்டாமை தான் குற்றம். இதை பெரியார் மட்டும் தான் கேட்டாரு, எப்படா சாதியை அனுமதிக்கிற நீ அப்படின்னு. அதான் பெரியார் கேட்டாரு. சாதிங்கிறது புண்ணு, தீண்டாமைங்கிறது புண்ணுல இருந்து வரக்கூடிய கழிவு நீர். நீ தீண்டாமையை ஒழிக்கனால வர தொடச்சு விட்டுக்கிட்டே இருங்கிறாங்க. புண்ணை அப்படியே வச்சுக்கிட்டு நீ வெளியே வரக்கூடிய தண்ணி அந்த சலம் இதை மட்டும் தொடச்சா அது எவ்வளவு முட்டாள்தனமான செயலோ அதே போன்றது ஒரு செயல் தான் நீ சாதியை பாதுகாத்து கொண்டு தீண்டாமை குற்றம்னு சொல்றது. இதைத்தான் பெரியார் சொன்னார். இன்னைக்கு ஒவ்வொரு பாடப்புத்தகத்திலையும் நான் கேட்கிறேன், பாடப்புத்தகத்தில் தீண்டாமை ஒரு பாவ செயல்னு நீங்க மொதல் பக்கத்துல எழுதி வச்சிருக்கீங்க, ஏன் சாதி ஒரு குற்றம்னு எழுதுனா உங்களுக்கு என்ன அதுல என்ன மாற்று கருத்து? யாருக்கு இதுல மாற்று கருத்து இருக்கு?
இன்னைக்கு சாதி சரின்னு யாரும் பழகற்பையா மாதிரி பெரிய வெளிப்படையா மனிதர்கள் தவிர வெளிப்படையா பேச பயப்படுவாங்க. ஆமா. உள்ளுக்குள்ள உணர்வு இருந்தாலும் நாங்களாம் ஜாதி பாக்குறது இல்ல. இப்ப எங்கெங்க ஜாதி இருக்கு? இந்த மாதிரி பேசுற கேட்டகரி வந்துட்டாங்க. எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சாதி அற்ற ஒரு பொது வெளியை கட்டுவதில் நாம் கடுமையாக தோல்வியுற்று இருக்கிறோம். அதாவது திருப்பி திருப்பி வந்து அதுவும் கடந்த 30 ஆண்டுகளாக அதை பற்றிய உரையாடலே இல்லை. ஏன்னு கேட்டா, நீங்க சாதி ஒழிப்புங்கிற புள்ளியவே அந்த தளத்தையே நீங்க எங்க நகர்த்தி கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா, 2 சாதிக்கு இடையில நடக்கிற மோதல் மட்டும்தான் சாதி ஒழிப்புன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு சாதி அடுக்குலயும் பிரச்சனை இருக்கு. ஒரு சாதி அடுக்கு சாதி என்பதே பிரச்சனை அப்படிங்கிற சாதிக்குள்ளேயும் பிரச்சனை வந்து அந்த உரையாடல் இன்னைக்கு இல்லை. கடந்த 30 ஆண்டுகளாக இல்லை தமிழ் சமூகத்திலேயே. சாதிய ஒடுக்குமுறை மட்டும்தான் எதிர்க்கப்படுகிறது ஒழிய சாதிய ஒடுக்குமுறை எதிர்க்கப்படணும். ஆனா சாதி எதிர்க்கப்படணும். அதுதான் அடிப்படையான விஷயமா. அது அடிப்படையான விஷயம். சாதி எதிர்ப்பின் ஒரு பகுதியாக சாதிய ஒடுக்குமுறை எதிர்க்கப்படணும். ஆனா இங்க சாதி எதிர்ப்புங்கிறதே இங்க மங்கி போச்சு. அதனாலதான் இவங்களால வந்து குற்றவாளிகள் அல்லாதவர் போல வர முடியுது. சாதியவாதிகள் குற்றவாளிகள். நான் யாரையும் ஒடுக்கலையே, நான் யாரையும் தீண்டாம செய்யலையே, ஆனா நான் சாதி உணர்வாளன் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அதாவது வந்து நான் யாரையும் பழக்கற்பையாவுடைய பேச்சையே எடுத்துக்கிறோம். யாரையும் அவர் ஒடுக்கல. அவர் யாரையும் ஒடுக்கலையே. எங்க சாதி பெருசு, எங்க சாதி உயர்வான சாதின்னு நான் சொன்னேன். இது என்ன தப்பு இருக்கு? இது மாதிரி உன் சாதியை நீ சொல்லிக்கோ. இப்படித்தான் எல்லா சாதியவாதிகளும் சொல்றாங்க. கேட்கும்போது சார் அவங்கவுங்க சாதியை அவங்கவுங்க பெருமையா யாரையும் நாங்க ஒடுக்க கூடாது சார், ஒடுக்குறத நாங்க ஏத்துக்க மாட்டோம் சார், அது தப்பு சார், ஆனா அந்தந்த சாதிக்குன்னு ஒரு பெருமை இருக்கு சார், இப்படிதான் எல்லா சாதியவாதிகளும் பேசுறாங்க. இதுக்குள்ள எவ்வளவு ஆபத்தான அரசியல் இருக்கு. அதாவது இப்போ என்னன்னு கேட்டா, அதனால என்ன ஆகுதுன்னா, சாதியை விட்டு வெளியே வரக்கூடியவர்களுக்கு இப்போ வந்து இவர் கருப்பழனியப்பனுடைய இது பற்றி நான் சொல்ல வரல. பொதுவாக சாதியை விட்டு வெளியே வரக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டுல ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இது சொல்லப்போனா நிறைய என்னால வரவிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் யார் யார் எப்போ வாழ்ந்துட்டு கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் சாதி மறுப்பு திருமணம் செய்த குடும்பங்கள்னு என்னன்னா 20-30 கூட தமிழ்நாட்டுல இல்ல. சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா அந்த சடங்கையும் ஒழிச்சு அந்த சாதிய மக்கள் அந்த சாதிய உறவுகள்ல இருந்து வெளியே வந்து நிக்கிறவங்களுக்கு உறவுகள் அமையக்கூடிய ஒரு பொது வெளி தமிழ்நாட்டில் இருக்கான்னா எனக்கு தெரிந்து அது இன்னும் வந்து ஒரு கருப்பிடிக்காத குழந்தை மாதிரிதான் இருக்கு. கருப்பிடிக்க முயன்று கொண்டே இருக்கின்ற, இப்ப நாங்களாம் அந்த முயற்சியை தான் திரும்ப திரும்ப செய்யறோம். பல்வேறு அமைப்புகள், புதிய குரல் மாதிரியான அமைப்புகள்லாம் அதைத்தான் முயற்சி செய்து. ஆனா எங்களுடைய முயற்சியெல்லாம் முயற்சி என்கின்ற அளவில் தான் இருக்குது ஒழிய அந்த சாதியை தாண்டி உறவுகளை கொண்ட ஒரு குடும்பத்தை, ஒரு கூட்டத்தை, குடும்பம்ங்கிற சொல்வேன்னா ஒரு கூட்டத்தை கட்டுவதுங்கிறது பெரிய சவாலாக இருக்கு. கண்டிப்பா. இதுல நம்ம நுட்பமா கவனிக்க வேண்டியது, இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த நகரத்தார் சமுதாயம். அவங்க நாங்கள் தமிழ் சமூகத்துக்கு நிறைய செய்திருக்கிறோம், நிறைய படிக்க வச்சிருக்கிறோம், நிறைய கல்லூரிகள் செய்ததெல்லாம் நகரத்தை மற்ற சமூகத்தோட நாங்கள் அதிகம் செஞ்சுருக்காங்கிற அது உண்மையும் கூட. இந்த மாதிரி சமூகங்கள்ல தமிழ்நாட்டிலே ஒரு 3-4 சமூகங்களுக்குள்ளேயே அகமண முறையிலேயே சில குறிப்பிட்ட நுட்பமான புள்ளிகள் இருக்கு. எல்லா சமூகமும் ஒரே சாதி திருமணத்தை தான் வலியுறுத்துது. இருந்தாலும் நகரத்தார் மாதிரி சமுதாயங்கள், இன்னும் 2-3 சமுதாயங்கள்லாம் அவங்க என்ன சாமி கும்பிடுறாங்க, என்ன கோவில் கும்பிடுறாங்க, அதுல இருந்து இவங்க பங்காளியா இவங்க மச்சாரா, இந்த சாமி கும்பிடுறவங்கள நம்ம ஒரே சாமி கும்பிடுறவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஏன்னா தங்கச்சி பங்காளி முறை வரும். இந்த மாதிரியான உறவு முறைகள்ல ஒரு 3-4 சமூகங்கள் தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல ரொம்ப முக்கியமா அதை கடைபிடிக்கிற சமூகம் நகரத்தார் சமுதாயம், பழகரப்பையா அவங்களுடைய சமுதாயம். இப்ப பிரச்சனையே இதனாலதான் வருது. இதுல வந்து இவங்க திருமணம் மாறுவதனால உன்னை நான் கோவில்ல இதுல சேர்த்துக்க, நம்ம சாதியினுடைய ஒரு அங்கமா கோவில், குலதெய்வம், கடவுள், அதன் அடிப்படையில இருந்து தானே உன்னை நான் அடையாளமே காண முடியும். என் சாதின்னு சொல்லிட்டேன்னா உன்னை அடுத்த வாரத்தை நான் அதைத்தானே கேட்பேன், எந்த கோவில்ல இருந்து வருவீங்க, கர்நாடகா தானே, அப்ப நீங்க இப்படிதான் நாங்க பழகி இருக்கிறோம், அதனால உன்னை நாங்க சேர்த்துக்க முடியறது இல்லைங்கிற மாதிரியான விஷயங்களும் இதுல உள்ளுக்குள்ள வருது. இந்த அளவுக்கு நுட்பமா இருக்கக்கூடிய இந்த முறைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சில 3-4 சமூகத்துல இந்த முறைகள் மாற்றப்பட வேண்டியவை தானே. இதுல பெருமை என்ன? இதுல என்ன பெருமை இருக்கு? இது எல்லாமே உடைப்படணுங்கிறது தானே நம்ம பேசக்கூடிய விஷயம் இல்லையா? இப்ப அதாவது வந்து இந்த இடத்துல வந்து நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கோயில்ல வந்து அந்த இடம் எனக்கு தரப்படணும்னு கேட்கறது வந்து ஒரு சமூக உரிமை சார்ந்த விஷயமா இங்க மாறுது இல்லையா? என்னைய வந்து நீ ஒரு இடத்துல அவமானப்படுத்தி வெளியே நிக்க வைக்கிற,
எனக்கு வெளியே நான் நிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனா அந்த இடம் எனக்கு மறுக்கப்பட்டதான ஒரு உண்மை இருக்குல்ல, அந்த உண்மை என்னை அடிக்குது. கண்டிப்பா. ஏன்னா என்னை நீ என்ன பண்ணியிருக்க, ஒரு ஒரு அவமானத்துக்கு உட்படுத்துற. யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்ற, நீ தகுதியற்றவன்னு சொல்ற. நான் ஐஏஎஸ் கூட படிச்சிடலாம், நான் கலெக்டரா கூட வந்துடலாம். ஆனா நான் எவ்வளவு பெரிய ஆளா வந்தாலும் இந்த இடம் உனக்கு கிடையாது. ஏன்னா இந்த இடத்துக்கான தகுதியில் இருந்து நீ நீக்கம் செய்யப்பட்டாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு உளவியல் அவமானமாக அந்த சாதி நீக்கம் செய்யப்படுகிறவர்களுடைய மனசுல படியுது. அப்போ அவங்க இது ஒரு நவீன சமுதாயம் ஆயிடுச்சு. நீ கிளைம் பண்ற மாதிரி நீ உருவாக்குன இந்த கோயில் சார்ந்த ஒரு அரசனின் கீழான ஒரு சமூகத்துல இன்னைக்கு நீ வாழல, இந்த சாதிக்காரர்கள் வாழல. இந்த நவீன சமூகம் தருகின்ற அனைத்து சுகங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த நவீன சமூகம் தருகின்ற அனைத்து பதவிகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இவருக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும். இதெல்லாம் நகரத்தார் சமூகம் மட்டும் அளிக்கின்ற பதவியா? சமூகம் வேற சமூகம் தருது, அரசு தருது, அப்ப அமைப்பு தருது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும் இல்ல இப்போ இல்லையா? முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில நான் அதனுடைய அதாவது நியாய அநியாயத்தை ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க, அதை கூட இன்னொரு இதுல பாத்துக்கலாம். உங்களுடைய வழியிலேயே கேட்கிறோம். இன்னைக்கு நீங்க தனித்தா வாழ்றீங்க இல்ல, அந்த அமைப்பு முறை மாறி இருக்கும்போது நீங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, பிற மனிதர்களை ஒடுக்குகிற ஒரு கருத்தியல் கொண்ட ஒரு அமைப்பை இன்னும் நான் காப்பாத்துவேன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? இப்ப இந்த இன்னொரு சாதிக்காரங்க அவங்கள பார்த்து கேட்க முடியாது. அவங்க அந்த சாதிக்குள்ள இருந்து முற்போக்கு சக்திகள் தான் அதை கேட்க முடியும். அப்ப அந்த சாதியில இருந்து படித்து முன்னாடி வரக்கூடிய சம உணர்வோடு வரக்கூடிய இளைஞர்கள் தான் இதை கேட்க முடியும். இப்ப அதாவது ஒரு மனிதனுக்கு மனிதன் அடிப்படையில் ஒரு விலங்காக இருக்கலாம், ஆனா மனிதன் விலங்கு இல்லை இல்லையா? இன்னொரு பரிணாமத்தை அடைந்தவன் தான் மனிதன். எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், சுகம் கிடைச்சா போதும், கார் இருந்தா போதும், பங்களா இருந்தா போதும் அப்படின்னு வாழ முடியல மனிதனால. அந்த மனதுக்கு வேறு சில அங்கீகாரங்கள் தேவையா இருக்கு, சில பெருமானங்கள் தேவையா இருக்கு. அப்ப தனக்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற ஒரு இடத்தை அந்த மனிதன் வேதனையோடு பார்க்கிறார். இப்போ இந்த இடத்துல கருப்பழனியப்பனுடைய வேதனையின் தன்மை என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் பிறந்த இடத்தில் நான் ஒரு உங்களோட ஒருத்தனா என்னால இருக்க முடியல. அதாவது எங்கேயோ போன கமலா ஹாரிஸை அங்க பதவி வாங்கினோன்னா அந்த அம்மா திரும்பி கூட பார்க்கல. ஆனா எங்க ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்ல முடியுது இல்ல? அந்த ஒரு இதோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஏன் ஊரு, நான் எங்க வேணாலும் போய் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் ஆகலாம், ஆனா நான் பிறந்த ஊரு என்னையே அதுக்குரிய மரியாதையோடு என்னை ஏற்றுக்கொள்ளலையே என்கின்ற அந்த வலி ஒரு சமூக மேன் இஸ் எ சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க. ஒரு சமூகம் சார்ந்து ஒரு மனிதன் பெற வேண்டிய ஒரு இன்பம், அது அங்கீகாரம், அதை அவர் கேட்கிறார். என்னை கேட்டா அவரு நகரத்தார் சமூகத்தில் உள்ள ஐயா பழக்கற்பையா அவங்களை விடுங்க, அந்த சமூகத்தில் உள்ள பிற படித்த இளைஞர்கள் பல்வேறு தளங்கள்ல அவங்க அந்த சமூகத்துல இருந்து இன்னைக்கு வேறு பல பதவிகள்ல பல நிலைகள்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இதை அந்த ஊர் அந்த சமூகத்துக்கு உணர்த்தணும். கருப்பழனியப்பன் இன்னைக்கு அந்த சமூகத்துக்கு ஒரு ஆளுமை அடையாளம் இல்லையா? இன்னைக்கு எங்க ஆள் அப்படின்னு அவங்க கொண்டாட வேணாமா? அவரை கொண்டாடுறவங்களும் இருப்பாங்க. அவங்க பாத்தியா இப்படி பேசுறான், பாத்தியா இது எங்க பைய நம்ம பைய அப்படின்னு பேசுறவங்களும் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா வளர்ந்த உடனே கொண்டாடுவது சாதிய மனநிலை யாரா இருந்தாலும். அப்ப அந்த ஒரு இன்பத்தை கருப்பழனியப்பனுக்கு தந்து நகரத்தார் சமூகமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அந்த சாதிய அமைப்புங்கிறது வெறுமனே மேல் கீழா இருக்கா, இல்ல பிரமிடு வடிவில் இருக்கா? எந்த சமூகமும் எந்த சமூகத்தையும் ஏத்துக்கிறது இல்லை. எல்லா சமூகத்துக்கீழும் ஏதாவது ஒரு கீழே சமூகத்தை வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு சமூகத்தினுடைய சாதி பெருமையை இன்றைய அறிவியல் யுகத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த அப்டேட் வெர்ஷனுக்குள்ளேயே அவங்க வரலையா, இல்லை வராதது மூலமா அவங்களுக்கு என்ன அதுல அனுபவம் கிடைக்குது, ஆதாயம் கிடைக்குது? இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? சாதி பெருமை பேசுகிற ஒரு சமூகத்திற்குள்ள இருந்து சொந்த சாதிக்காரரை கதறிய பதறிய ஒரு சம்பவம் தான் இவ்வளவு பெரிய விவாதத்தை இன்னைக்கு உண்டு பண்ணியிருக்கு. அப்போ சாதிங்கிறத வெறும் நீங்க
2 சமூகத்துக்கான பிரச்சனையா மட்டும் பார்க்கக்கூடாது. சாதிங்கிறது அந்த சொந்த சாதிக்காரனுக்கே எதிராக இருக்கு, பெண்களுக்கு எதிராக இருக்கு, எளியவர்களுக்கு எதிராக இருக்கு, சொந்த சாதிக்காரன் நல்லவனா இருந்தா அவனுக்கு எதிராக இருக்கு, முற்போக்கு சிந்தனையாளா இருந்தா அவனுக்கு எதிராக இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்கள சாதியினுடைய பரிணாமங்களை பார்க்கணுங்கிற ஒரு கோணத்தை இதுல வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இது கருப்பழனியனுக்கு மட்டும் அல்லாமல் முற்போக்காளர்கள், சாதி அமைப்பிலிருந்து வெளிவர துடிப்பவர்கள், சாதி உணர்வில் அறியாமல் இருப்பவர்கள் போன்ற பலருக்கும் இது பல்வேறு செய்திகளை தந்திருக்குன்னே நம்ம எடுத்துக்கலாம். மிக்க நன்றி. நன்றி.